பிளாத்துவின் விசாரணை. கவிதை வடிவம் ஆல்ஃபா என் ஆசை தம்பி. எப்பொழுதுமே விசாரணை மன்றங்களிலே விண்ணப்பங்களின் அழுகுரல்கள் விம்மல்களாகவே அடங்குகின்றன. நிரபராதியின் நியாயங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. அடிமைகளின் அங்கலாய்ப்புகள் ஆதிக்க வர்க்கத்தால் ஒத்திவைக்கப்படுகின்றன. வல்லூர்களின் விசாரணையில் வானமைந்தனுக்கு மட்டும் நியாயம் கிட்டுமா என்ன? பாவிகளின் குஷ்டத்தை துடைத்தவர் துடைப்பத்தைப் போல ஒதுக்கப்பட்டு கிடந்தார். கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தவர் கட்டுண்டவராகவே நின்றிருந்தார். காற்றையும் கடலையும் அடக்கியவர் அடிமையைப் போல அடங்கி நின்றார். அவருக்காக எழுப்பப்பட்ட குரல்கள் நத்தையின் சத்தத்தைப் போல கேட்கப்படாமலே போயின. விசாரணை வில்லிலிருந்து விடப்பட்ட கேள்வி அம்புகள் பரமனை பதம் பார்த்தன. ஆனாலும் கடவுளின் உதடுகள் மௌனத்தையே நடவு செய்தன. பிளாத்துவின் மனைவி பின்னால் இருந்து ஓலை அனுப்பினாள். நீதிமானுக்கு விரோதமாக வேலை செய்யாதே, சொப்பனத்தில் உணர்த்தப்பட்டேன் என்று. அவன் ஆளுநர் அல்லவா? அவள் கண்ட கனவு தண்ட கனவு என்று தள்ளுபடி செய்தான். தான் சொன்னபடி தீர்ப்பு செய்தான். பிளாத்துவின் பிரதான விசாரணையில் பிதாமகன் மீது பிழையேதும் இல்லாததால் அவரை விட்டுவிடலாம் என்றிருந்தான். சுற்றி நின்ற கூட்டமோ அவனை சுட்டுவிடலாம் என்றிருந்தது. சிங்காரமைந்தனை சங்காரம் செய்ய சொல்லி அகங்காரம் பிடித்த ஆடுகள் அதிகாரமாய் கூச்சலிட்டன. சிலுவையில் அறையச் சொல்லி சிலந்தி பூச்சிகள் விலங்குடன் நின்றன. இயேசுவின் மீதான நீதி விசாரணை பாதி விசாரணையாய் முடிந்தது. மீதி விசாரணை முடியும் முன் பிளாத்து கை கழுவினான், பையன் அழுவினான். அவனது துலாக்கோல் தவறியதால் செங்கோல் ஆட்சியை கொடுங்கோல் ஆட்சி என்று வரலாறு பதிவு செய்தது. ஊர்க்குருவிகள் ஒன்று கூடி ஊர்வலம் நடத்தின. கழுதையால் சுமக்கப்பட்டவர் சிலுவையால் சுமத்தப்பட்டார். நிலுவையில் கிடந்த நமது பாவங்களுக்காய் அவர் சிலுவையில் சுமக்கப்பட்டார்.